ஏம்மா, என் மாமியார் வருது. வாங்க வாங்க. என்ன நீ மட்டும் வந்திருக்க? பிள்ளைகளை கூட்டிட்டு வரலையோ? இல்ல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கு. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு பத்தி விட்டு நீ எதுக்கு இங்க வந்த? என் பேர பிள்ளைகளை என் கண்ணுல காட்டிட கூடாதுன்னு உங்க அம்மா வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கானே. சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? இருக்கே இப்பதான் தெரியுது. சரி கொஞ்சம் வீட்டுக்குள்ள போய் பேசுவோமா? நீங்க என்ன தெரியலையாக்கா? நான் தான் சொப்பனாண்டா நிக்கா பெறாவத என் மருமவா. உன் மருமவளோட சித்தி மாமியாது நானு. ஓ நீங்களா? வாங்க வாங்க உள்ள வாங்க. நீங்க ஏதோ பூ வியாபாரம் பண்றீங்களோ? சே, இதுக்குதான் பாட்டிய தலையில பூவெளி வச்சுட்டு வராங்கன்னு சொன்னேன். ஒரு வார்த்தை கேட்ச கிளவி. இப்ப என் மானத்தை வாங்கிட்டு இருக்கு. பூ வியாபாரம் பண்ணாதான் தலையில பூ வைக்கணுமா? என்ன பேச்சு பேசியா? ஓ அப்படியே. சரி பரவாயில்ல உள்ள வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. சரிங்க சம்மந்தி. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ரொம்ப நாளா இந்த பக்கமே வரையில. என் மகன் வெளிநாட்டுக்கு போனதான் ஒரே அடி உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டா. நீங்க இவளுக்கு புத்திமதி சொல்லி இங்க அனுப்பி விட மாட்டேன்னுட்டிய. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஏத்தே, உங்க மகன் உங்களுக்கு போன் பண்ணலையோ? அவன் எப்படி எனக்கு போன் பண்ணாம இருப்பா? நெத்தமா பண்ணிடுறியா? இது கேட்கறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்தியாக்கா? இல்லத்தே, போன் பண்ணி எதுவும் சொல்லலையோ? சொன்னா நிறைய சொல்லியிருக்கேன். இப்ப என்ன உனக்கு? ஏத்தே, அவிய என் தங்கச்சி வீட்டுல படிச்சு முடிச்சிட்டு சும்மா தான் இருக்கா. வாங்கிட்டு கலைக்கிட்டு வேலை வாங்கி கொடுத்துருன்னு சொன்னானோ? சொன்ன உடனே நீ வாங்கி கொடுத்துருவியோ? இல்லத்தே, அவிய வேற எதுவும் சொல்லலையோ? என்னது வந்ததுல இருந்து சொல்லலையேன்னா? பல லட்சங்களை என் பேருக்கு போட்டு அப்படியே உன் பேருக்கு மாத்தி கொடுக்க சொல்லி சொன்னானோ? அது இல்லத்தே, என் தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். அதான் அவனுக்கு பொண்ணு எதுவுமே செட் ஆகலன்னு சொன்னேன். அதுக்கு அவிய தான் என் தங்கச்சியவே பொண்ணு கேளு எங்க அம்மா கட்டி தருவான்னு சொன்னாவ. என்னது தங்கச்சியவே பொண்ணு கேளுன்னு சொன்னானே? ஆமத்தே. உன் வீட்டுல ஒன்னே எடுத்ததே அதிகம். இதுல என்ன ஒண்ணு வேறயா? என் மவனை நீ கட்டிக்கிட்டு இங்க இருக்காம அங்க போய் இருக்கா? இதுல உன் தம்பிக்கு என் பிள்ளைய கட்டி கொடுத்தா இந்த பக்கமே விட மாட்டியே. அங்கேயே வச்சுக்கிடலாம் தானே? இல்லத்தே, என்னைக்குனாலும் உங்க மகளுக்கு கல்யாணம் முடிக்கதான் ஜீவியே. முடிக்கதான் செய்வேன். ஆனா உன் தம்பிக்கு கட்டி தருவேன்னு நினைக்காத. எனக்கு கட்டி தரதுக்கு இஷ்டம் இல்ல. என்ன பூஜ வச்சிட்டு நீங்க வந்து பொண்ணு கேட்க வந்தா? நீ என்னைக்காவது எனக்கு ஒரு நல்ல மருமகளா நடந்திருக்கியோ? இல்ல இவ்வியதான் நல்ல சம்பந்தியா நடந்திருக்காவல? என் வீட்டு பாடியேறி எப்படி நீ பொண்ணு கேட்டு வரல? அது உங்க மகன் தான் சொன்னவ, அதான் வந்தோம். மகன் சொல்லுவான். நல்லா சொல்லுவான் அவன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லல. வாங்கிட்டு எப்படி சொல்லிருப்பான்? என்ன நாடகம் போடுறியோ? உன் தம்பிக்கு எங்கேயுமே பொண்ணு கிடைக்கலன்னு இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கியோ? அப்படிலாம் எதுவும் இல்லத்தே. வாய் மூடிரு. உன் பிளான் என்ன, உன் மொழி என்ன, உன் பேச்சு என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? பொண்ணு கேட்டு வந்தானா பொண்ணு? வா வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்து உன்னைய கட்டிட்டு வந்ததே பெரிய தப்புன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ உன் தம்பிக்கு என் வீட்டு பிள்ளைய கேட்க வந்தியோ? ஏத்தே, நான் இல்ல உங்க மகன் தான். வாய் மூடு. இத்தனை பேரோட வந்திருக்கேன்னா சும்மா விடியவனே. இதுக்கு வேற ஏதாவது பேசுற நல்லா இருக்காது. சரோஜா, வாமா கிளம்புவோம். என்னம்மா நீ இப்படி பேசுறா? அவ என்ன முறை இல்லாததைய வந்து கேட்டா? இந்த பையனுக்கு அந்த பிள்ளைய கெட்டுற முறை தானே? ஆமா முறை. இங்க எல்லாம் அப்படியே மறுபடி நடக்குது. நான் மறுபடி பேசியதுக்கு என்ன மறுபடி நடக்கல? சரோஜாவும் மறுபடி தானே கட்டிட்டு வந்தா. இப்ப எதுக்கு உன் மருமவன் பார்க்காம எரிஞ்சு விழியா? நான் கூட தான் ஒரு மருமவளை வச்சிருக்கேன். அவளை என்ன ஏதுன்னு ஏத்து பேசினதே கிடையாது. நீ பேசுறது எனக்கு ரொம்ப அதிசயமா தான் இருக்கு. உங்க மார்பவா உங்க கூட இருக்கால, அதனால நீங்க பேச மாட்டீங்க. இவ என்ன என் கூட இருக்கா? அவ புடிச்ச இங்க இல்லல்ல, அதனால அவ அம்மா வீட்டுல வந்து இருக்கா. அங்க கொஞ்சம் அவளுக்கு சௌகரியமா இருக்கும். புடிச்ச இருந்தா இங்க வந்து இருக்க போறா. இதுல என்ன தப்பு கண்டிட்டு எதுக்கு இப்படி எல்லாம் பேசுதியே? ஆமா, புருஷன் இருந்தா இருந்துருவா. அம்மா வீட்டுக்கு போறங்கிறதுக்காக இவள புருஷனையே வெளிநாட்டுக்கு பத்தி விட்டுருக்கா. இவளாலதான் அவன் அங்கேயே கடந்து உழைச்சு இவளுக்கு கொட்டிக்கிட்டு இருக்கா. எங்க உழைச்சதுல எனக்கு தந்தாவே? எதுக்கு இப்படி பேசுறியே? என்ன உங்க அம்மா இருக்காவன்னு சொல்றியோ? இல்லத்தே, எனக்கு எங்க உழைச்சு தந்தாவே, அதான் கேட்டேன். இங்க பாரு, உன் பேச்செல்லாம் என்கிட்ட எடுபடாது. என் வீட்டு பிள்ளைய உங்க வீட்டுக்கு கட்டி தரவும் முடியாது. பகல் கனவு கட்டிட்டு நீ என் வீட்டுக்கு வராத. எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே போ. எத்தே, ஏக்கா, நான் உன்னை எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைன்னு சொன்னேன். எதுக்கு கை வீட்டு வந்து கட்டிட்டு இருக்கா? வா போ. அவன் சொல்லியல்ல உன் தம்பி சூர்மையோட. போ, எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே போ. சரோஜா வாமா எல்லாரும் போவோம். சம்மந்தி வாரம் சம்மந்தி. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதங்க, உங்ககிட்ட கேட்காம வந்தது தப்புதான். சரோஜா வாமா போவோம். எல்லாரும் வாங்க கிளம்பலாம். இவ தம்பிக்கு ஏன் மாமா கேக்குதா? கார்ல வந்திருக்காவளாம்ல, கார்ல பந்தா காட்டிட்டு போறா.
என் புருஷன் தான் சொன்னாரு. அப்பவே அந்த மனுஷன் சொன்னே உங்க அம்மாட்ட சொல்லுங்க. நீ சொல்லாம வந்துக்கிட்டு என்னை மட்டும் அனுப்பி விட்டுருக்காரு. போன போட்டு அதுக்கு பிறகு வச்சுக்கிடி. அவர் எங்க போடுவாரு, நான் தான் பண்ணோம். கேட்டா பிஸியா இருக்கேன் ஜரம் பாரு. எல்லா பிஸிலையும் அவன் அம்மைக்கு மட்டும் தெனாம பண் பண்ணிடுவாராம். அப்போ அம்மா தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல. 2 பிள்ளைகள் பத்து வச்சிருக்காரு, அதுவும் அவருக்கு முக்கியம் இல்ல. இருக்கட்டும், என்ன சொத்த நேரம் கழிக்கட்ட நானே போன போட்டு அவர் 4 கேள்வி கேட்காம விட மாட்டேன். சீ கிழவி, என்ன கொஞ்சம் கூட மாறவே இல்ல. ஆனா சுடிதார மாத்திட்டு புடவை கட்டிட்டு தெரியுது. எப்பவுமே சுடிதார்ல பயணம் போவான். இப்ப என்னமோ சீவலசு போட்டு சேலை கட்டிக்க தெரியுது. சரி, சரியான மோசக்கார கிழவி, சூனியக்கார கிழவி. என் தம்பிக்கு கட்டி தந்தாயினா அவனுக்கு என்ன குறைச்சலு? ஊர் முழுக்க தேர்னாலும் இப்படி தங்கமான மாப்பிள்ள கிடைப்பானா? அவனுக்கு கட்டி தராதான். என்னமோ நாங்க பொண்ணு கிடைக்காம வீட்டுல போய் நின்றோமா? நான் மட்டும் போயிருக்கும்போது யாசினா கூட பரவாயில்ல, எங்க அம்மா முன்னாடி என் பாட்டி முன்னாடி யாசிப்டா. கிழவி ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன். சரி, சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களா, உட்கார வச்சு ஒரு கிளாஸ் காப்பி கொடுப்போங்கிற நினைப்பு கூட கிடையாது. போங்க போங்கன்னு விரட்டுது கிழவி. அங்கே இழுத்து போட்டு 2 மீது மிதிச்சிருக்கணும். அதை நம்மளுக்கு அதை பார்த்தாலே பயமா இருக்கு, பேச்சு வருவில்ல. நான் எதுக்கு அதை பார்த்தா பேசாம இருக்கணும்? எனக்காவது என் கண்ணில் படட்ட அன்னைக்கு 4 கேள்வி அதை கேட்காம வரக்கூடாது. சே, ஒரு வார்த்தை கேட்காம விட்டுட்டு வந்துட்டேனே. எல்லாரும் இருக்காவிலேருந்து அதை விட்டுட்டு வந்திருக்கு. இல்லனா எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அதை என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன் தான். அவருக்கு முதல்ல போன போட்டுட்டோம். கலோ கலோ சரோ, இப்ப வேலையில இருக்கேன். நான் வேதனையில இருக்கேன். சரி சரோ, நான் வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுறேன். நீங்க அங்க வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கலங்கறேன். முதல்ல கிளம்பி இங்க வாங்க. என்ன சரோ உனக்கு பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல உங்க அம்மைக்கு தான் என்ன பிரச்சனை? என்னாச்சு சரோ? என்ன ஆச்சு நொன்ன ஆச்சுன்னு கேள்வி. நான் இன்னைக்கு காலையில உங்களுக்கு போன் பண்ணி என்ன சொன்னேன்? உங்க அம்மா சரியான ஆளு, அவகிட்ட என்னால பேச முடியாது, நீங்க போன் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னேனா இல்லையா? எதுக்கு நாங்க பொண்ணு பார்க்க போறோங்க விஷயத்த உங்க அம்மாட்ட சொல்லாம இருந்தீங்க? அவ என்ன தெரியுமா பேச்சு பேசினாவே? எங்க அம்மையே எங்க பாட்டியே சித்தியே எல்லாத்தையும் சேர்த்து பேசிட்டாவ. என்னையே ரொம்ப கேவலமா சீப்பா பேசியவ. என் தம்பிக்கு இந்த உலகத்துல பொண்ணே கிடைக்காம நாங்க அங்க போய் நின்னோமா? நானே கேட்டேன் உங்ககிட்ட, உங்க தங்கச்சியே நீங்க தானே போய் கேளுன்னு சொன்னீங்க. நாங்க பாருன்னு எதுக்காக சொல்ல மாட்டியே? சரோ சொல்லணும்னு தான் நினைச்சேன், மறந்துட்டேன், கொஞ்சம் வேலையா இருந்தேன். நல்லா இருந்தியே, என் விஷயம்னா எல்லாத்தையும் மறந்துடுவிய. உங்களுக்கு ஏன் நினைப்பே இல்லையே, பிள்ளையில மறந்து போயிருக்கிய. வேற எப்படி எங்களை நினைப்பிய? சரோ உண்மையாவே கொஞ்சம் வேலை சரோ, அதான் எங்க அம்மைக்கு போன் பண்ண முடியல, சாயங்காலம் தான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிப்பட்டவையே நீ நாளைக்கு போன் சொல்லியிருக்கணும். இன்னைக்கே போறேன்னு சொல்லும்போது சரின்னு தானே சொன்னியே. உங்களால நாங்க போய் அவமானப்பட்டு வந்திருக்கேன். சரி சரோ, வருத்தப்படாத, நான் எங்க அம்மைக்கு சாயங்காலம் போன் பண்ணி சொல்லி நீ நாளைக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போய் என்னொரு தடவை அவமானப்பட நீங்க ஆசைப்படுறீங்களோ? இல்ல சரோ, அது நான் சொல்லாதனால எங்க அம்மா கோவப்பட்டிருப்பா. நான் இன்னைக்கு சாயங்காலம் போன் பண்ணி சொல்றேன், எங்க அம்மா புரிஞ்சுக்கிடுவா. நீ நாளைக்கு மறுபடியும் எல்லாரையும் கூட்டிட்டு போய் பொண்ணு கேளு. முடியாது முடியாது, உங்க தங்கச்சி என் தம்பிக்கு வேண்டாம். முதல்ல நீங்க அங்க இருந்து புறப்பட்டு வாங்க. சரோ, எதுக்காக நான் இப்போ அங்க வரணும்? அப்போ நீங்க வரமாட்டீங்க அப்படித்தானே? இல்ல சரோ, வேலை இருக்குல்ல. வேலைலாம் எப்பவுமே இருக்கதான் செய்யும், அது ஒண்ணு ஓடாது. முதல்ல கிளம்பி நீங்க இங்க வரணும். இல்ல நாங்க கிளம்பி வந்துருவேன். பாஸ்போர்ட்ல எடுத்தாச்சு, 2ல ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சரோ, இப்ப என்னால அங்க வர முடியாது. அப்போ கூடிய சீக்கிரம் நான் அங்க வருவேன், காத்துக்கிட்டுங்க. போனவங்க இதுக்கு மேல போனே பண்ண மாட்டேன். சரி, இதுக்கு மேல இவட்ட போன்ல பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்மளே சீக்கிரமா போய் அவரை கழுத்தை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வரணும். அப்பதான் வருவாரு. இந்த சேகர் எப்பதான் பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு தருவான்னு தெரியல. அது எப்போ கைக்கு வருதோ அடுத்த நேரம் கிளம்பிடணும். சம்மந்தி 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 வாங்க சம்மந்தி, வாங்க உட்காருங்க சம்மந்தி. இருக்கட்ட சம்மந்தி. ஆமா, சேகர் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போனீல்ல, என்னாச்சு? பொண்ணு பிடிச்சிருந்தா? பூ எதுவும் வச்சிட்டு வந்தீங்களோ? இல்ல சம்மந்தி, பூலாம் வைக்கல. அப்படியே பூ வைக்கலையோ? பேசி மட்டும் உறுதி பண்ணி வச்சிட்டு வந்திருக்கீங்களோ? இல்ல சம்மந்தி, உறுதியெல்லாம் பண்ணல. என்னாச்சு சம்மந்தி? உங்களுக்கு பொண்ணு பிடிக்கலையோ? பொண்ணை பார்க்கவே இல்ல சம்மந்தி. என்னது, பொண்ணு பார்க்கவே இல்லையா? பொண்ணு வீட்ல இல்லையோ? அது வந்து சம்மந்தி, பொண்ணு வீட்ல என் மகனுக்கு கட்டித்தர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாவ. ஓஹோ, அப்படியா? ஆமா சம்மந்தி. ஏன் நம்ம சேகர் தம்பிக்கு என்ன குறைச்சலாம்? அவன்கிட்ட அப்படி என்ன குறை கண்டுபிடிச்சாவே? அவியே எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவியதான் சம்மந்தி. சரோஜாக்கு மாமியார் தான். மாமியாரா? ஆமா சம்மந்தி, சரோஜா நாத்தனாரதான் சேகருக்கு பொண்ணு கேட்டு போகணும். அவிய தரமாட்டேன், இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாவ. ஓஹோ, அப்படியா? ஆமா சம்மந்தி. சரி சம்மந்தி, வருத்தப்படாதங்க. சேகருக்கு ஏத்த பிள்ளை இதையே பறக்க போறா.
எங்கயாவது பேருந்து சீக்கிரம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க சம்மந்தி. சரி சம்மந்தி. வாங்க வானரி. சம்மந்தி நடந்த எல்லாத்தையும் சொன்னாவ. எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. யாரும் எங்களுக்காக வருத்தப்படாண்டா. எங்களுக்கே அதனால ஒரு வருத்தமும் இல்ல. என் தம்பிக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும். போங்க, உங்க அனுதாபத்தை கொண்டுகிட்டு நீங்களே போங்க. சரி வானரி, நீங்களே வருத்தத்துல பேசுறிய. சம்மந்தி போயிட்டு வாரேன். சரி சம்மந்தி, சாப்பிட்டுட்டு போங்களா. பிறகு வாரேன் சம்மந்தி. சரி, வந்த வராமி சாப்பாடு சாப்பாடு. அந்த மீன்காரி கேட்கலாம், நீ குடுக்க மறந்துடாத. அவ்வளவு வருத்தமா இருந்தா தட்டுல போட்டு கொண்டு வச்சு ஊட்ட வேண்டியதானே. இல்லம்மா, சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்காவ, கேட்கலன்னா தப்பாயிரும்ல. ஆமா, மூச்சுக்கு முன்னொரு தடவை அந்த மீன்காரிங்க வந்துட்டு போவா. நீ ஒரு தடவை அவளுக்கு சோறு போட்டு ஊட்டு. இம்மா, நீ எதுக்கு அந்த மீன்காரிட்ட நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் சொல்லியா? சரோஜா, நான் என்ன வேற யாருக்கிட்டயுமா சொல்லியே? அவ என்ன வேற ஆளா? நம்ம வீட்டு சம்மந்தி இல்லம்மா. இந்த பாருமா, யார்கிட்ட வேணாலும் சொல்ல, ஆனா அந்த மீன்காரிகிட்ட சொல்லக்கூடாது. உனக்கு இன்னைக்கு சொல்லியும் கேட்டுக்க. நம்ம வீட்டு விஷயம் எல்லாம் அந்த மீன்காரியால தான் வெளியே போகுது. இதுக்கு மேல மீன்காரிகிட்ட நம்ம வீட்டு விஷயத்தை சொல்லியதை நிறுத்து. அது எப்படிமா சொல்லாம இருக்க முடியும்? பக்கத்திலே இருக்காவ. நிரோஜாவிய வீட்டுல தான் இருக்கா. எப்படினாலும் எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியதானமா செய்யும். நான் இதுக்காக தான் அவளவே கூட வேண்டாம்னு சொன்னேன். நீ ஒரு வார்த்தை கேட்டியா? இப்ப இந்த மீன்காரிக்கு தெரிஞ்சிச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். பொண்ணு பார்க்க போனாவ பொண்ணை கண்ணிலே காட்டையிலேயே அவமானப்பட்டு வந்தவனி தமட்ட அடிச்சிருவா. சம்மந்தி அப்படியெல்லாம் செய்ய மாட்டாவம்மா. நீ கோவப்படாத இரு, நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ இப்படியே சமாதான புறா பறக்க விட்டுக்கிட்டே இரு. அந்த மீன்காரிய பத்தி ஒரு நாளைக்கு தெரிஞ்சுக்கிடுவா. ஓனர், உள்ள வரலாமா ஓனர்? வந்துட்டாளா? என்ன ஓனர், உங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்க பண்ணியல்ல? ஆமா, அதுக்கு என்ன? ஆமா, பொண்ணு வீட்டுல என்ன நடந்துச்சு? என்ன நடந்த உனக்கு என்ன? இல்ல ஓனர், பொண்ணு வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுனா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. உனக்கு என்ன ஆறுதல்? நாங்களே பொண்ணு பிடிக்கலான்னு வந்துட்டோம். அப்படியே ஓனர், நான் வேற ஒண்ணுல கேள்விப்பட்டேன். அப்படி என்ன கேள்விப்பட்டா? இல்ல, உங்க தம்பிக்கு பொண்ணு தர முடியாதுன்னு பொண்ணு உங்க கண்ணிலே காட்டலையாமே. அவமானப்பட்டு தலை குனிஞ்சு போய் வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? பேதி எடுப்பா மீன்காரி, அதுக்குள்ள மெசேஜ் போட்ட போல இருக்கே. அவளை இன்னைக்கு 3 முடிய அறுக்காம விட மாட்டேன். ஓனர் சொல்லுங்க ஓனர். இங்கே நின்றுட்டு இருக்க முடியுமா? வீட்டுல நிறைய வேலை இருக்கு ஓனர். பேதி எடுப்பா, வீட்டுல வேலை இருந்தா அங்கே இருந்து செய்ய வேண்டியதானே. என்கிட்ட வந்து இப்ப ரொம்ப அவசியமா கேட்டாகணுமா? ஓடி வேறு ஓன் கொண்டே அறுத்து விடுவேன். ஓனர், அப்படின்னு நான் கேள்விப்பட்டதுல உண்மைதானோ? ஏய், நான் போறேன் ஓனர். சீ, நான் பாட்டுக்கு சிவனேன்னு வீட்டுல இருந்தாலும் ஒருத்தி இருக்க முடியலையே. நம்ம கதையே தம்மட்ட அடிக்கிறது ஒரு வேலையெல்லாம் வச்சுட்டு இருக்காள்வே. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீன்காரி தான். எங்க அம்மாட்ட இதை சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்க. இனி அந்த மீன்காரி கதை கேட்க இங்க வரட்டும், அப்ப பாத்துக்கிறேன். எத்தனை சந்தோஷம் இங்க கொட்டது உமல்ல. நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் முன்னால. நீ சிந்தற கண்ணீரோ இங்க நடந்துறோ இல்ல. அத புரிஞ்சுக்கிட்டால இங்க நீ தாண்டா ஆள. எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டது உமல்ல. நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் முன்னால. சாமிமா, என்னம்மா ஜாலியா ஆடிட்டு இருக்கா? இவ்வளவு நேரம் சேகர் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போயிட்டாவேன்னு வருத்தப்பட்டு தானே இருந்தா. எம்மா, நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருச்சுமா. வெற்றி கனி கிடைச்சிருச்சு. நான் அந்த சந்தோஷத்துல தான் துள்ளி குதிச்சிட்டு இருக்கேம்மா. என்னம்மா சொல்றா? என்ன வெற்றி கிடைச்சிருச்சு? ஒன்னரவியல் மறுபடியும் சேகருக்கு பொண்ணு பார்த்துட்டாவன்னு கல்யாணத்தை நான் தான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு அவசியமே இல்லம்மா. அதே தானாவே கலந்துருச்சு. என்னம்மா சொல்றா? ஆமாம்மா, ஒன்னரவியல் பொண்ணு கேட்டு பொண்ணாவல்ல. அந்த வீட்ல சேகருக்கு பொண்ணெல்லாம் கட்டி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஒன்னரவியல் ரொம்பவே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு வந்துட்டாங்களாம். இப்ப நம்ம பிசாண்டி குரூப்ல மெசேஜ் போட்டாவே. அது கேட்டதுல இருந்து என்னால சந்தோஷம் தாங்க முடியல. அதனால தான் துள்ளி குதிச்சிட்டு இருக்கேன். அப்படியே சாமி? ஆமாம்மா, நான் இல்லனா சேகர் தான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது அதுவாவே போயிருச்சு. இப்ப நம்ம எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. இதுக்கு மேல